Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி மதுரை அமர்வில் முறையீடு வைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்கள். வணக்கம் விக்னேஸ்வரன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கினை அந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. மனுவாக தாக்கல் செய்யவும் விசாரணைக்கு எடுப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாரீஸ்வரி தரப்பில் அவரது வழக்கறிஞர் அதிமுகவை சேர்ந்த மாரிஷ்குமார் என்பவர் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த முறையீட்டினை முன்வைத்திருக்கிறார். மனுவாக தாக்கல் செய்த விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக இந்த மனுவை தாக்கல் செய்ய வழக்கறிஞர் மாரிஷ்குமார் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். இன்று மதியத்திற்கு மேல் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி கடந்த 10ஆம் தேதி அளவில் காணாமல் போனார். குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் கடந்த 11ஆம் தேதி அந்த பகுதியில் உள்ள முட்புதரில் சம்பந்தப்பட்ட அந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் கிடந்ததாகவும் இந்த விவகாரத்தை கண்டித்து அவரது உறவினர்கள் கடந்த 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரணை செய்தால் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்காது எனவும், ஆகவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் எனதான் இந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மாரிஷ்குமார் முறையீடு செய்திருக்கிறார். இந்த வழக்கு இந்த மதியத்திற்குள் மனுவாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதன் பின்னர் மதிய உணவு இடைவேளைக்கு பின்னர் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விக்னேஸ்வரன். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி கொலை தொடர்பாக +2 மாணவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி கொலை வழக்கு தொடர்பாக +2 மாணவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே இருக்கக்கூடிய வேடநத்தம் கிராமம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலை எட்டியிருக்கிறது. 17 வயதான 12ஆம் வகுப்பு மாணவி தற்பொழுது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி வருகிறார். இந்த நிலையில் மார்ச் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அவர் வீட்டில் இருந்து வெளியே சென்றிருக்கிறார். வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் அவரது தந்தை சுப்புராஜ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் மனு அளித்திருக்கிறார். அங்கிருந்த போலீசார் பள்ளி மாணவி என்பதால் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் அளிக்க வேண்டும் என்று அவரது தந்தையை அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே மார்ச் 11ஆம் தேதி மாலை வேடநத்தம் காட்டு பகுதியில் முகம் மற்றும் உடலில் பல இடங்களில் காயங்களுடன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த தூத்துக்குடி மாவட்ட போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக இன்று 3வது நாளாக அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு இந்த வழக்கு குறித்து துரிதமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வாக 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது அதே பகுதியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனையும் போலீசார் பிடித்து ஒரு தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். காவல்துறை உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாணவியின் உடலை நாங்கள் வாங்கப் போவதில்லை என்று கூறி தொடர்ச்சியாக இன்று 3வது நாளாக அந்த வேடநத்தம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதே பகுதியில் 12ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய ஒரு மாணவனையும் போலீசார் தற்பொழுது இந்த வழக்கில் விசாரணைக்காக பிடித்து தனி இடத்தில் வைத்து இவர் விசாரணை நடத்தி வரக்கூடிய தகவல் வெளியாகியிருக்கிறது.
இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய பொதுமக்களும் பெற்றோர்களும் அரசுக்கு வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், தங்களது பகுதியில் அதிகமான பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மாணவிகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையை தமிழக அரசு எவ்வாறு கையாள போகிறது என்று தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தொடர்ச்சியாக இன்று 3வது நாளாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெற்றோர்களும் உறவினரும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வராங்க. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 5 தனிப்படைகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் விரைந்திருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. குற்றவாளிகளை பிடிக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 10 தனிப்படைகளில் 5 தனிப்படைகள் உள்ளூரிலேயே முகாமிட்டு ஒரு விசாரணை நடத்தி வராங்க. இந்த சூழ்நிலையில இந்த வழக்கில தற்பொழுது அடுத்த கட்ட நகர்வாக 12ஆம் வகுப்பு மாணவனின் போலீசார் பிரித்து விசாரணை நடத்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியாக மாணவியின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து தகுந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து இன்றும் அந்த பகுதியில 3வது நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.